வந்து நில்லு. இப்படி வாங்க அருண். அருண் இப்படி வா. சத்யா, ஆர்த்தி தட்டு கூட இதோ கொண்டு வரேன். இந்த பிரியா. அம்மா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடுத்துருங்க. மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடலாம். என் மூத்த பொண்ணு நீ இருக்கும்போது நான் இருக்கு. நீயே ஆர்த்தி எடு. நீயும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானே? ரம்யாவுக்கு அக்கா மாதிரி தானே? அக்கா மாதிரி இல்லம்மா, அக்காவே தான். ரம்யாவுக்கு கூட பிறந்த அக்கா இருந்திருந்தா கூட இவ்வளவு அக்கறையா இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாளேங்கிறது சந்தேகம் தாம்மா. எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நடத்தி காட்டுறா. உண்மையிலேயே பிரியா ரம்யாவோட அக்கா தாம்மா. பிரியா, நீதாம்மா ஆரத்தி எடுக்கணும், எடுமா. பிரியா, அப்பா சொன்னார்னு மட்டும் இல்லை, உண்மையாகவே எங்களுக்கு கல்யாணமாகி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நீ தான். அதனால நீதான் ஆர்த்தி எடுக்கணும். போதும் போதும், எல்லாரும் நிறுத்துறீங்களா? என்ன கொண்டாடினதெல்லாம் போதும். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் ரம்யா என் தங்கச்சி தான். என்ன ரம்யா? என்னம்மா பிரியா? திருஷ்டி கழிச்சா காசு போடணும்ல. மாப்பிள்ளை எவ்வளவு போடுறாருன்னு பாக்குறேன். அதை வச்சு அவரோட மனசை பத்தி நானே சொல்றேன். அருண், என்னப்பா? அப்பா, காசு கொடுங்க. டேய், அதுல போட்டுறாத, ஈரமாயிரும். கையில குடுறா. கையில கையில குடு. தேங்க்ஸ் மாப்பிள்ள. பரவாயில்ல. அம்மா, உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்க. வா. சார், நாராயணன் சார், மண்டபத்தை நல்லா சுத்தி பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு சார். இன் கேட் அவுட் கேட் தவிர வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, நீங்க ஒரு என்ட்ரன்ஸ்ல இருங்க, பாண்டியன் ஒரு என்ட்ரன்ஸ்ல இருக்கட்டும். சந்தேகப்படுற மாதிரி யாரு வந்தாலும் சரி, அவங்கள நிறுத்தி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ் சார், நீங்க 2 பேரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரை விடாம எல்லாரையும் கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ பிரியா. மகேஷ் அண்ணா, இப்போ உமேஷ் வீட்ல தானே இருக்கீங்க? ஆமாம்மா. ரம்யா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்க இங்கன்னு எங்கேயும் அலையறதா இல்ல. நீ கவலையே படாதம்மா. கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ற கிரிமினல் ஆம்பளை தான் அனுப்பி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை பொம்பளை அனுப்பியிருந்தா என்ன பண்ண முடியும்? யாரு மேலேயே உங்களுக்கு டவுட் வந்தா உடனே அவங்க கிட்ட ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. ஓகே சார். குட். இன்ஸ்பெக்டர், போலீஸ் கண்ணுக்கு சந்தேகமா படுறவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம்ல?
செக் பண்றதுனால ஏன்டா இந்த கல்யாணத்துக்கு வந்தோன்னு வெறுத்து போயிட்டு போறாங்க. அப்படி இல்லை வருண், போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு உள்ளுணர்ச்சி இருக்கு. அந்த உள்ளுணர்ச்சி கூடுமான வரைக்கும் தப்பே பண்ணாது. டோன்ட் வரி. அவன் வீட்ல இருக்கானா? உமேஷ் இல்லம்மா, எங்க போனான்னு தெரியல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், முக்கியமான வேலையா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன்னு கட் பண்ணிட்டான். ஏதாவது ஆட்கள் கூட இருக்கிற சத்தம் கேட்டதா? பேச்சுல ஏதாவது பதட்டம் தெரிஞ்சுதா? இல்ல, எப்பவும் போலதான் பேசினான். அவன் வீட்ல அவன் அப்பா அம்மா ஏதாவது பிளான் பண்ற மாதிரி தெரியுதா? இல்லம்மா, அவங்க ரொம்ப நேரமா டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுவும் பிளான் பண்ற மாதிரி தெரியல. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் உமேஷ்க்கும் நமக்கும் இருக்கிற பகை பப்ளிக்கு தெரியாதுல்ல. அதனால உங்க கண்காணிப்பை கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கோங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். டோன்ட் வரி. நீங்க 2 பேரும் ரம்யாவுக்கு பாதுகாப்பா எஸ் இருக்கணும். சார். அவங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் ஆபத்து வரலாம். உங்க பார்வை ரம்யா மேல மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக ரம்யா கிட்ட ரொம்ப நெருங்கிடாதீங்க. வர்ற கிரிமினல் அலர்ட் ஆயிடுவான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஆமா, அங்க கல்யாண ஏற்பாடு எப்படி நடக்குது? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லனா, இனிமேலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். பிரியா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவனாலையும் அவன் குடும்பத்தாலையும் எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துறேன். நாளைக்கு முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் எவனும் எந்திரிக்கவே மாட்டானுங்க. நீங்க 2 பேரும் உங்களுடைய பொசிஷனுக்கு உடனே போங்க. இந்த நிமிஷத்துல இருந்து மண்டபத்துக்குள்ள ஒரு துரும்பு கூட உங்களுக்கு தெரியாம நுழையக்கூடாது. ஓகே சார்? எஸ் சார். போங்க. ஓகே வருண், எவ்ரிதிங் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஹேய், எதுக்கு நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம்? இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். ஓகே? ஓகே சார். தேங்க்ஸ்ண்ணே. இருந்தாலும் கல்யாணத்தை நிறுத்த அவனும் அவன் குடும்பமும் நேர்ல வரலனாலும் வேற யாராவது ஆட்கள் மூலமா ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. அதானே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்க அப்படி செய்யற ஆளுங்கதாம்மா. எப்போ எந்த நேரத்துல யார் வருவாங்க, என்ன பிரச்சனை ஆகும்னு நொடிக்கு நொடி பயம் கூடிக்கிட்டே இருக்குண்ணே. அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. அந்த மாதிரி நடக்காம இருக்க கூடவே போலீஸ் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நீ எதை பத்தியும் யோசிக்காத. நீ கல்யாண வேலையை மட்டும் பாருமா. சரிண்ணே, நான் அப்புறம் பேசுறேன். தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸா இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. தம்பே, கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப நேரமா ஒரு அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துறேன். எங்க சார்? இங்கதான்ப்பா, இங்கதான். நான் கொண்டு போய் கொடுக்குறேன் சார். மறக்காம கொடுத்துருப்பா. இந்த தடவையும் மிஸ் ஆயிடுச்சே. ஷிட். ஹலோ சார், சொல்லுங்க சார். என்ன, அந்த பிரியாவோட கதையை முடிச்சிட்டியா? 2 வாட்டி ட்ரை பண்ண சார், எஸ்கேப் ஆயிட்டா சார். ஏய் முட்டாள், சந்தர்ப்பம் கிடைச்சும் இப்படி மிஸ் பண்ணிட்டியடா. மண்டபத்தை சுத்தி போலீஸ் ஃபுல்லா இருக்கு. நீ மட்டும் மாட்டினேன்னு வையேன்,
உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாங்கடா. சார், நான் ஏற்கனவே செத்து பொழைச்சவன் சார். அவ்வளவு சீக்கிரம் என்னை யாரும் என்கவுண்டர் பண்ண முடியாது சார். டேய், என்ன சொல்ற நீ? செத்து பொழைச்சவனா? ஆமா சார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் பழைய ஆள் இல்ல புது ஆளுன்னு. தேவான்னு ஒருத்தனுடைய தங்கச்சி மேல சபலப்பட்டு கை வச்சிட்டேன். அதுக்காக அவன் என்னை கண்டுபிடிச்சு சுட்டுட்டான். அப்புறம் எப்படிடா நீ உயிரோட? சார், நான் சாகல, செத்த மாதிரி நடிச்சேன். அந்த தேவாவும் நான் செத்ததா நினைச்சு எஸ்கேப் ஆயிட்டான். நானும் போலீஸ் நம்பணும்னு என்ன மாதிரியே ஒரு டெட் பாடியை செட் பண்ணி நான் தப்பிச்சிட்டேன். டேய், நீ பெரிய கில்லாடி தான்டா. உன்ன மாதிரியே ஒரு டெட் பாடிய நீ எப்படா செட் பண்ண? சார், அதெல்லாம் பெரிய கதை சார். அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரி சரி, முதல்ல பிரியாவோட கதையை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ண. ஆனா நீ மாட்டிக்க கூடாது. சார், தேவா விஷயத்திலேயே போலீஸ் கண்ணுல மண்ணை தூவுனவனா. அவ்வளவு சீக்கிரம் போலீஸ்ல மாட்ட மாட்டேன் சார். பிரியாவை போட்டு தள்ளிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே சார். ஒரு நிமிஷம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். யாரையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது கீர்த்தனாவை தான் தேடினேன். அவ வரல. கீர்த்தனா வரலங்க. ஏன் வரல? இல்ல, கிளம்பும் போது திடீர்னு ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டா, அதனால தான் வர முடியல. உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? என்னாச்சு அவளுக்கு? என்னன்னு சொல்லலங்க. இந்த ஒரு மாசமா வாந்தி தலைவலின்னு படுத்துக்கிறா. ஆளு வேற ரொம்ப டல்லா இருக்கா. நீங்க ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உடம்புக்கு அவளுக்கு என்ன செய்தோ என்னமோ. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? பிரியா 2 தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தா. டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர் யாரு? அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா? அதெல்லாம் பிரியாவுக்கு தாங்க தெரியும். பிரியாவுக்கா? கீர்த்தனாவுக்கு தெரியும்ல, நான் அவகிட்டே கேட்டுக்கிறேன். வாங்க மாமா. அத்த வாங்க. அம்மா, யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? கீர்த்தனாக்கு. கீர்த்தனா வரலையா? ஏய், இங்க வா. ஆமா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? அவளுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நானும் உங்களை மாதிரி தான் முதல்ல பதறிட்டேன். ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா நொறுக்கு திணி சாப்பிடுறா. அதனாலதான் அவளுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. இல்ல, இத நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போனா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அதெல்லாம் வேண்டாமா. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆமாங்க, வெறும் தலைவலி தான். ராத்திரி தூங்கி எழுந்து காலையில எப்படியும் கல்யாணத்துக்கு வந்துட போறா, அவ்வளவுதானே. எதுக்கும் நான் கீர்த்தனா கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேனே. அவ தூங்கிருப்பாமா. இப்ப நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா முடிச்சுப்பா. நைட்டு ஃபுல்லா சரியா தூங்க மாட்டா. அதனால திரும்பவும் தலைவலி வந்துரும். காலையில தான் கல்யாணத்துக்கு வந்துட போறாள, நேரடியாவே கேட்டுக்கலாம். நீங்க வாங்கம்மா. நிர்மலாமா, எங்க பிரியா உங்களை பேச்சுக்கு தான் அம்மான்னு கூப்பிடுறா. ஆனா நீங்க உண்மையிலேயே அவளுக்கு அம்மா மாதிரி நடந்துக்கிறீங்க. பிரியாவுக்கும் கீர்த்தனாவுக்கும் ஒண்ணுனா நீங்க இப்படி பதறி போறீங்க. பிரியா கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு. அத மாமா வாங்க போலாம். வாமா.
தங்க மாதிரி என் பிள்ளைங்க கண்ணு முன்னாடி நிக்கிறப்போ நான் தான் உங்களை பெத்த அம்மான்னு சொல்ல முடியலையே. கடவுளே, தாய் உயிரோட இருக்கிறப்போ பிள்ளைங்கள அனாதையாலேயே விட்டுட்டியே. நான் கண்ணு மூடுறதுக்குள்ள எத்தனை நாள் இப்படி செத்து செத்து பிழைப்பேன்னு தெரியலையே. பர்ஃபெக்ட். அவங்களுக்கு தகவல் சொல்லி வர சொல்லிட வேண்டியதுதான். ஓ, அருண் ரம்யா பிரியா அன்னைக்கு படம் ரெடி ஆச்சான்னு கேட்க வந்தாங்கல்ல. அப்ப பிரியா கொடுத்த பத்திரிக்கை இல்ல இது, தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே. அந்த உமேஷ் வருவானா மாட்டானா? இன்னும் ஆளை காணுமே. வந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்துட்டு மொத்த குடும்பத்தையும் தூங்க வச்சிடலாம். இவனை வேற ஆளை காணுமே. எப்போ வருவானு கூட தெரியல. அவங்க தங்கச்சி கல்யாணத்தன்னைக்கு இந்த போட்டோ கையில கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மாவே நேரடியா வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். தேங்க் காட், எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சது கூட நல்லதா போச்சு. அவங்க அம்மா போட்டோவையே கல்யாணத்துக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுத்துடலாம். ஏமா, உமேஷ் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்லங்க, நானும் 2 தடவை கால் பண்ணேன். ஆனா அவன் கட் பண்ணிட்டான். எங்க இருக்கான்? அவன் மனசுக்குள்ள என்ன திட்டம் ஓடிட்டு இருக்கு? அவன் என்னதான் செய்ய போறான்? ஒண்ணுமே புரியலையேம்மா. ஃப்ரேம் போட்டு நாமளே கொண்டு போய் கல்யாணம் பண்ண ஒருத்தர் கொடுத்துட வேண்டியதுதான். ஏன்பா, எங்கப்பா போயிருந்த? நாங்க போன் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? எதுக்குப்பா பதறணும்? எதுக்கா? டேய், அங்க ரம்யாவுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்குடா. கல்யாணம் காலையில தானே? டேய் உமேஷ், அந்த பிரியா ஜெயிச்சிட்டு இருக்காடா. ரம்யாவுக்கு அருணுக்கும் கல்யாணத்தை நடத்திட்டு இருக்காடா. என்னடா பண்ண போறன்னு கேட்டா எதோ பேசிட்டு இருக்க.
டேய் உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? டிவில ஃபிளாஷ் நியூஸ் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஃபிளாஷ் நியூஸை நான் சொல்றேன், கேளுங்க. நாளைக்கு காலையில அருணுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்காது, நின்னுடும். ஆண்டிப்பட்டி கனவா அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்றாப்ல இருக்கு.